தமிழ் சினிமாவில் செகண்ட் பார்ட் வந்து சரியாக ஓடாது. ஆனால் இந்த படம் வந்து நானும் அதை எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் இல்லை, நீ செஞ்சதெல்லாம் தப்புடா, செகண்ட் பார்ட்டே நாங்கள் நல்லா எடுப்போம்னு சொல்லிட்டு கலக்கிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டிங் வர விசில் அடித்து சிரித்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹாப்பியாக வந்தோம். எம்ஜியை பார்த்தா தெரிஞ்சிருமே, ரொம்ப நல்லா சந்தோஷமாக வந்தோம். விஷ்ணு விஷால் ப்ரோ வந்து எனக்கு ரெக்கக்னைஸே கிடைக்கல, இத்தனை வருஷமாக நடிக்கிறேன்னு சொன்னாப்புல. அவருக்கு ப்ராமிஸாக சொல்கிறோம், இந்த படத்தில் அவருக்கு ரெக்கக்னைஸ் கிடச்சிருச்சு. ப்ரோ நீங்கள் வந்து வேலையை பார்த்து போயிட்டே இருங்க, உங்களை வெட்டி பின்னாடி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கெலாம் நாங்கள் இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவர் வந்து ஜெயிச்சவனே தான் எல்லோரும் கார் கொடுத்தாங்க. கருப்பு படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சவனே கார் கொடுத்தாங்க, 3 கார் கொடுத்தாங்க. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செல்லா டைரக்டருக்கு வந்து காரை கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதோடைய உழைப்பு வந்து அவருடைய உழைப்பு தெரியுது. அவர் சொன்னார் 50 நாளில் வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்து அப்புறம் தான் கேட்டாங்க, இப்போ தான் எனக்கு இந்த படமே புரியுதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா 50 நாள் வேலை வாங்கிட்டு அப்போ தான் புரியுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த படத்தில் தெரியலை. உழைச்சிருக்காங்க யார்? ஐஸ்வர்யா லட்சுமி. ஒரு ஃப்ரேமும் அவங்க வந்து அந்த குஸ்தியில் வந்து இப்படி கையை வச்சு இப்படி நிற்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுக்குலாம் ஆட்டம் கொடுத்துரும். கால் நம்மளுக்குலாம் பேஸ்மெண்ட் வீக் அப்படியே கால் ஆடும். அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, நுணுக்கம்லாம் கரெக்டாக பண்ணி அவங்க இந்த இடத்துல கால் லாக் பண்ணாதான் இவனை தூக்கி அடிக்க முடியும் சொல்கிற சீன்லாம் ரொம்ப செம்ம. ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஜென்சி கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் சீன் இருந்தாலுமே படம் வந்து செம மோட்டிவேஷன். கேர்ள்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நீங்கள் ஒரு காமெடி படத்தை ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை வந்து மியூசிக்கானது மட்டும்தான் அப்படி பேலன்ஸ் பண்ணி போக முடியும். ஆக்ஷன் படம் பிரச்சனை இல்லை, நீங்கள் தொப்புன்னு ஃபைட் பண்ணால் கூட பார்த்துருவானுங்க. ஆனால் இந்த படம் ஃபுல் லென்த் காமெடி படத்தை இந்தளவுக்கு கொண்டு வரதுக்கு மியூசிக் வந்து பெரிய சப்போர்ட்டு. அதுக்கு தோத கேமரா சரியான ரெஃபரன்ஸு. அதை வந்து அப்படியே ஓப்பனாக சொல்லணும் போல இருக்குது. ஸ்பாய்லர்னு சொல்லலை. ஒரு சீன்லாம் வந்து இந்த இடத்துல அந்த சாங்கை போட போகிறாங்கிறத யூகிக்க முடியுது. ஆனால் இந்த இடத்துல சாங் போடக்கூடாது, எங்கடா விஷ்ணு விஷால் மாட்டிடக்கூடாது, அந்த டீச்சர் மூலமாக பொண்டாட்டியில் மாட்டிடக்கூடாது, ஒரு கீப் மாதிரி காமிச்சிட்டு வருவாங்க. மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பதறும். ஐயோ அவங்க காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்னடா குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பதறும். அந்த சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு, ரசித்து பார்த்தோம். கரெக்டாக வந்து இந்த காலில் வந்து பொண்ணையும் இந்த காலில் வந்து அந்த டீச்சரையும் வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருப்பாப்புல, ஏற்ற மாதிரி பொண்டாட்டி வந்துடுவோம். நீங்கள் சொல்லுங்க, நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. சீனு செம்ம சீன். காமெடி அதே சொல்லலை. கருணா சாருக்கு வந்து அவர் இன்னும் நடிகனாக இருக்கார் அப்படிங்கிறது காமிச்ச படம் தான் இந்த படம். அவரே ரசித்து சிரிப்பார். அப்படி ஒரு கவுண்டரை கொடுத்துருக்காப்புல. உண்மையிலே சொல்கிறேன், மனசுக்கு திருப்தியாக வெளியே வந்தோம். பயங்கரமான மோட்டிவேஷன். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது. கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கு இடையில 3வது மனுஷன் வந்தால் குடும்பமே பிரிஞ்சிடும். 3வது மனுஷனை வர விடாதேங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்களே. ரம்யா கிருஷ்ணன் சின்ன ரோல் பண்ணாலும் கலக்கிட்டாங்க, யோகி பாபு சின்ன ரோல் பண்ணாலும் கலக்கிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் ஒர்த்துவாச்சு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலாம். இன்றைக்கி விட்டுருங்க, நாளைக்கு தேட்டர் ஃபுல்லாக இல்லைன்னா எனக்கு ஃபோன் அடிச்சு கேளுங்க. படம் சூப்பராக இருக்குது சார். ஃபஸ்ட்டு பார்ட்டு கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனில் செகண்ட் பார்ட் பார்க்க வந்தோம். படம் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது என்னடா ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்து கொஞ்சம் ஒரு டிஸ்கண்டினியூ இருக்குமோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தோணும். அவங்க அதுக்கப்புறம் கதையை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணவொன்னே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இன்ட்ரோல் வந்துடுது. சரி, இன்ட்ரோல் போயிட்டு வந்து உட்காந்ததுக்கப்புறம் படம் வேறு லெவல் ஃபாஸ்ட் எடுக்குது. கருணாகரன் சார் உள்ளே வராரு, அவங்களோட பழைய கேரக்டர்ஸ், அவங்க பொண்ணு வீட்டு சைடில் இருந்த கேரக்டர்ஸ் எல்லோரும் உள்ளே வராங்க. காமெடி வேறு லெவலில் தெரிக்குது. காமெடி தெரிக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் இதாகும் போது நம்மளை எமோஷனல் சீன் வச்சு கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. அந்த சின்ன பொண்ணு சாரா சூப்பராக பண்ணியிருந்தது அந்த பொண்ணு. கடைசி ரம்யா மேம் வராங்க. ரம்யா மேம் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது அந்த 10 மினிட்ஸ் சீனு. யோகி பாபு சார் இப்போ கிளைமேக்ஸில் வராரு, அது இன்னும் வேறு லெவல் பயங்கரமாக இருக்கும். கிளைமேக்ஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை ஒன்று இருக்குது. எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தா சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. யார் சார்? விஜய் சார் சாங் சூப்பராக இருக்குது சார். அது தேட்டர் பிளாஸ்ட் சார். அது நான் என்ன சாங்லாம் சொல்ல விரும்பல. அந்த டீச்சரை வச்சு அதை வேறு மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தேட்டர் சூப்பராக இருக்குது. செம்ம மூமெண்ட் சார். அவங்க ரோல் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ எல்லா பேரண்ட்ஸுக்குமே அந்த மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு பசங்களை கொண்டு போகும்போது ஏதாவது டீச்சர்ஸ் மேலே அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட ஹியூமர் தான் படத்தோட ஸ்ட்ரென்த்தே. செகண்ட் ஹாஃப் அவுட் அண்ட் அவுட் காமெடி ப்ளஸ் எமோஷனலாக சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஹீரோயின் பேர் கட்டாகுஸ்தி ஒன்லி எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. அவ்வளோ நல்லா இருந்தது. 2ல அதை விட நல்ல ஒர்க் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது 2. கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த சொசைட்டி என்ன சொல்லியிருக்கோம், ஒய்ஃபுக்கு ஏன் வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸை வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸை சொல்லி இதே சொசைட்டி கலாய்க்குது. ஸோ அந்த தாட் மாறணும், எல்லாருமே ஈக்குவலாக பார்க்கணும். ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்டை வந்து யாருக்காரனை கொண்டும் மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணக்கூடாது, கலாய்க்கக்கூடாதுன்றத செகண்ட் பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. குஸ்தி ஃபைட் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் பார்ட்டில் அந்த கிளைமேக்ஸ் நீங்கள் கேட்டிங்கல்ல,
அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான சீனு. அந்த டேரக்டர் ரைட்டிங்கில் அவ்வளோ காமெடியாக சூப்பராக சொல்லியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அது கோட் ட்ராமா படத்தில் அது வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வரும். அந்த கிளைமேக்ஸுக்கு அதுதான் அது அங்கே தான் சீனை பில்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ரம்யா கிருஷ்ணன் மேம் வரும்போது அந்த சீன் இன்னும் வேற லெவலில் எலாபரேட் ஆகும். அது அவங்களுக்குனே செஞ்ச கேரக்டர் மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. கருணாகரன் சார் காமெடி ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். கண்டிப்பாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். குழந்தைங்களை கூட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டே வெளியே போவீங்க. மஸ்ட் வாட்ச் ஃபேமிலி என்டர்டைனர் இந்த வாரத்துக்கு. தேங்க்யூ சார். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா வந்து எல்லாமே கிளாப்ஸ் பண்ணக்கூடிய சீன்ஸாக தான் இருக்குது. உங்களுக்கு ஃபன்னுக்கு வந்து ஃபுல் கேரண்டியாக இருக்கும் படம். ஒரு சீனும் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. ஏன்னா சின்ன சின்ன சீன் கூட உங்களுக்கு வந்து ஃபன்னாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து தியேட்டரில் பாருங்கள், தியேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா விஷ்ணு விஷால் மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சப்போர்ட் பண்ணால் தான் வந்து ஷைன் ஆவாங்க. இப்போ நம்ம கருணாஸ் ப்ரோக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா அவங்க நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி இவர் அப்போத்துலேருந்து இருக்கார். ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இன்னும் ஷைன் ஆவாங்க. ஹீரோயின் சொல்ல வேணும், அவங்க எது பண்ணாலும் க்யூட்டாக தான் ப்ரோ இருக்குது. ஏன்னா சூப்பராக இருக்காங்க, சூப்பராக ஆக்ட் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து சூப்பராக கவர் ஆகுது ஆடியன்ஸ். புரியல. காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து காமெடி இருக்குது. ஒரு சீரியஸான ஃபைட் ஒன்று போது அந்த ஃபைட்டில் ஒரு காமெடி இருக்குது. ஸோ வந்து காமெடிக்கு வந்து பஞ்சமே இல்லை. நீங்கள் தியேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தியேட்டரில் பார்க்குறது. ஆமாம், அது எக்ஸ்பெக்டே பண்ணல. யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு தளபதி ஃபேனாக அந்த சாங் வரப்போ செம்ம இதுவாக இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன கிளிம்சம்லாம் இருக்கும். அதெல்லாம் பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நான் தான் ஹை நீ தான் ஹை அப்படின்றது கிடையாது. 2 பேருமே ஈக்குவல். அதை வந்து படத்தில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபேமிலியோட தான் பார்க்கணும். இப்போ நாங்கள் தனியாக வந்திருக்கோம், தனியாக வந்து பார்க்கக்கூடாது. ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. கட்டா குஸ்தி 2 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முன்னை விடவே பெட்டராக இருக்குது. எல்லா விதத்துலையுமே பெர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன், காமெடி எல்லா விதத்துலையுமே பெட்டராக இருக்குது. விஷ்ணு விஷால் வந்து உண்மையிலேயே அவரை பாராட்டணும். அதாவது அவரோட ஸ்டார் வேல்யூ ஹீரோயிசம்லாம் கம்மி பண்ணிவிட்டு அண்டர்ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யலட்சுமிக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கொடுத்து அதுக்கும் அவரை பாராட்டலாம். ஐஸ்வர்யலட்சுமி ஃபஸ்ட் பார்ட்டை விட இதில் நிறைய உழைச்சிருக்காங்கன்றது தெரியுது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸே வந்து இவங்க 2 பேர் விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யலட்சுமிக்கான ஃபைட் சீக்வன்ஸ் தான், ரெஸ்லிங் மேட்ச் தான். அது ரொம்பவே நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. காமெடி நிறைய பேர் இருக்காங்க. கருணாகரன், யோகி பாபு, முனிஷ்காந்த், காளி வெங்கட்னு காமெடியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எல்லா விதத்துலையுமே பெட்டராக இருக்குது. ஆக்ஷன், பெர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் சாங்ஸு, காமெடி எல்லாத்துலேயுமே பெட்டராக இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஒரு கோட் சீன் ஒன்று வரும். அந்த காமெடி ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான பாண்டிங்கும் சரி, அப்பா பொண்ணுக்கான பாண்டிங் ஒன்று காமிக்கிறாங்க. அப்புறம் அம்மா பொண்ணுக்கான பாண்டிங், அந்த ஃபேமிலி பாண்டிங்கை வந்து ரொம்பவே நல்லாவே காமிச்சிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. அது எதனால் குறிப்பிட்ட அந்த பாட்டு வச்சாங்கன்னு புரிஞ்சவங்களுக்கு புரியும். மற்றபடி அது ஒவ்வொரு தடவை அந்த பாட்டு வரும்போதும் தேட்டரே ஆடுது. கிளைமேக்ஸ் வந்து ஃபேமிலி சேர்ற மாதிரி தான் முடிக்கிறாங்க. பட் தேர்ட் பார்ட்டுக்கான லீடெல்லாம் இல்லை. பட் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். தாராளமாக தேட்டரில் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்குது. அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டரில் வந்து நம்ம சிரிக்கிறோம்னா நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆகிற விஷயங்கள் வந்து படத்தில் வரும்போது தான் நம்ம சிரிப்போம். அந்தமாரி விஷயங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை இருக்கும். அவங்க எப்படி நினைப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சண்டையை வந்து இன்னொருத்தவங்க வந்து நம்ம அதில் தடுக்கக்கூடாது. நம்மளே பேசி தீர்த்துக்கணும், குழந்தைக்காக வாழணும். இதுமாரி பல மெசேஜ். அதாவது விமனுக்கு பின்னாடி ஒரு மேன் இருக்காங்க, மேனுக்கு பின்னாடி விமன் இருக்காங்கன்றது எல்லாத்தையுமே ஒரு ஜாலியாக, ஒரு ஸ்போர்ட்டிவாக, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ரொம்ப மகிழ்ச்சியோடு கொடுத்துருக்காரு படம் இந்த கட்டா குஸ்தி 2. ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சிரிச்சிக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே பார்க்கலாம். எங்கேயுமே ஒரு லேக் இருக்காது. ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது படம். வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டா குஸ்தி பார்ட் 1லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கெமிஸ்ட்ரி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சாங் இருக்கட்டும், கடைசி சீனில் ஒரு சண்டையாகட்டும், ரொம்ப அழகாக நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க.
ஆமாம், அது ஸ்டண்ட்டு நீங்கள் முக்கியமாக சொல்லணும். கடைசியில் ஒரு ஸ்டண்ட் இருக்கும். அந்த ஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா கேமராவாகட்டும், ஸ்டண்ட் போர்ஷன் ஆகட்டும், அதை நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி அழகாக நல்லா பண்ணியிருப்பாங்க. மேக்கிங் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. காமெடி தான் சொன்னேன். படம் ஆரம்பத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு சிரிப்பு இருக்கும், ஜாலியாக சிரிச்சிக்கினே இருப்போம். செகண்ட் பார்ட்டில் எங்கடா இதில் ஏதாவது கோட்டை விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரே சிரிப்பு தான், சிரிச்சிக்கினே இருக்க வேண்டியது தான். சீனுக்கு போய் சீன், அதுவும் கருணாஸ் ஆகட்டும், ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக வர யோகி பாபு, நல்லா ஜாலியாக இருக்கும். கடைசியில் சின்ன குழந்தை ரொம்ப நல்லா நடிப்பு. குழந்தைங்களை நடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமாக ஒரு ரொம்ப ஜாலியாக நடிச்சிருக்கோம். நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் அந்த பொண்ணுக்கு. படத்தில் ஒரு 3 இடத்துல அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு வரும்போது தேட்டரில் எல்லாருமே வைப் ஆகுறாங்க. விஜய் எல்லாருக்கும் பிடிக்கும். அதில் அந்த வைப் வந்து இந்த பாட்டத்தில் இருந்தால் இது அழகாக கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 சீக்வன்ஸ் அந்த பாட்டு வந்து ரொம்ப ஜாலியாக வரும். படத்தில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து சீன் இருக்கும் அந்த பாட்டு. எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி கட்டா குஸ்தி 2. வாழ்த்துக்கள். படம் ரொம்ப அருமையாக இருக்கு ப்ரோ. ஃபஸ்ட்டு பாட்டும் 2வது பாட்டும் ரொம்ப எனக்கு திருப்திகரமாகவும் வயிறு நிறைவே ஆயிடுச்சு படம் ப்ரோ. காமெடி வந்து பார்த்தீங்கன்னா யோகி காமெடி தான் வந்து எனக்கு சிரிச்சு வயிறு புண்ணா மாரி எனக்கு காமெடி வந்து ப்ரோ. ஃபஸ்ட்டு பாட்டு 2வது பாட்டு இவங்க நல்லா காம்பினேஷன் தான். ஏன்னா அஜித் சாலினியோட எப்படி காமெடி நினைக்கிறோம் அதேமாரி தான் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு சிங்காக இருக்கு ப்ரோ. அதுதான் வந்து தியேட்டரில் வந்து அடல் பறந்து ப்ரோ. அந்த ஆனுவல் டே ஸ்கூல் வைக்கும்போது ரொம்ப அருமையாக இருந்து ப்ரோ. கர்ணாஸ் முனிஷ்காந்த் சரி. அதை விட பார்த்தீங்கன்னா ரமேஷ் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, அதுதான் வேறு லெவலு. ஆனால் அந்த என்ட்ரி கொடுக்கும்போது படைய சாங் வந்து தீம் சாங் எதுவும் போடல, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு கிளைமேக்ஸ் அதே தான் சிங்க் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவங்க மயங்கி வந்துருவாங்க, ப்ரெக்னன்சி ஆவாங்க. அதேமாரி தான் கிளைமேக்ஸ் இவங்க ப்ரெக்னன்சி ஆகுது. லீடிங் ரோடு வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ. நான் கடைசியாக 2 குழந்தை பிறந்துடும். லீடிங் ரோடு வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ. மல்யுத்தம் தான் அது. எல்லா படத்திலும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வில்லன் தான் புரட்டி போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக கொண்டு வந்துக்கிறாங்க. சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக போகுது. நிறைய கேரக்டர்ஸ்லாம் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் நேம் சரியாக தெரியல, பட் ஆனால் அவங்களெல்லாம் உள்ளே யூஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வந்து க்ரௌடு எடுத்துகிட்டு அந்த க்ரௌடு வந்து நம்மளோட ஃபைட்டை வந்து டிவி போட்டு உட்காந்து பார்க்குறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் நிறைய பேர் நம்ம இன்றைக்கி நான் பேசுகிறேன், என் ஒய்ஃப் இந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு தெரியல. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்காக உட்காந்து அதெல்லாம் வந்து பார்க்குறாங்கன்னும் போது அது பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் வந்து சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடி செம்மையாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கருணாகரன் சார், அப்புறம் வந்து இவங்க யோகி பாபு கேமியோ எல்லாருமே செம்மையாக இருந்துச்சு. இன்னொரு கேமியோ ஒன்று இருக்குது, ஜட்ஜி மேடம், அவங்களுமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத டைலாக் அண்ட் இதுவெல்லாம் இருக்குது. மோட்டிவேஷன் டைலாக் ஒரு 4-5 டைலாக் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. சூப்பர்ண்ணா, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு இடத்துல வந்ததுக்கே நாங்கள் வந்து பயங்கரமான கிளாப்பு. அதை திரும்ப மறுபடியும் அதையும் நாங்கள் 1 மோர் போடுவோம் கமலால் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. அது இப்போ போன படத்துலேயே நல்ல பேர் தானே. ஏன்னா எவ்வளோ சொன்னாலுமே வந்து அது அவங்களுக்கு செம வேறு லெவலில். 2 பேருமே சூப்பர் ஆக்டரு. 2 பேருக்குமே கொஞ்சம் அப்பப்போ வாய்ப்பு கொடுக்குறாங்க, திடீர்னு கொஞ்ச நாள் எல்லாம் போயிடுறாங்க. இந்த படத்துலேருந்து அவங்களுக்கு செம கம்பேக் இருக்கும். சூப்பர் மூவி. நிறைய ஃபேமிலியோட வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி மூவிலாம் கொஞ்சம் சப்போர்ட் ஆகும். கிளைமேக்ஸ் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எல்லாருக்குமே. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து நாங்கள் இது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம், பண்ணிட்டாங்க. நான் யோசிச்சு வச்சோம், அது பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தோம், பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அதுவுமே இங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நம்ம கண்டிப்பாக ஃபேமிலியோட வரலாம், ஜாலியாக இருக்குது.